உலக நாடுகளில் கூட அநேக கருத்துக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கு. நான் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் நாடுகள்லேயே அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஞ்சமின் நேத்தன்யாஹுவுக்கு வந்து பிடிவாரண்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கிரிமினல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜெனோசைடுக்காக. இந்த யுத்தத்துக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு வெளியரங்கமாக ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, ஈரானை வந்து தாக்குவதற்கு அமெரிக்கா தாக்குவதற்கு காரணமே இஸ்ரேல் தான். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 3 பேர் இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்காங்க. ஓகே, ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஆமாம், அவங்க வந்து ஜெனோசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உலகளாவிய இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு மீடியால இருந்து அரசாங்கங்கள்ல இருந்து எல்லாருமே அவங்களுக்கு எதிர்ப்பாக மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அமெரிக்கா கூட ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறத பார்க்கும்போது, வெளியரங்கமாக பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க நிற்கிறது போல இருந்தாலுமே, அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது உலக நாடுகளில் கூட அநேக கருத்துக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இல்லைன்னா இஸ்ரேல் அழிக்கப்பட்டிருக்கும்னு அமெரிக்கா சொன்னதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தற்போது கூட மலேசியன் பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ உலகளவில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்து, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான மைண்ட் செட்டில் எல்லாருமே வாரதை பார்க்க முடியுது. இது எப்படி நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாகவே எப்போவுமே நமக்கு மேற்கத்திய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மத்திய கிழக்கிலேருந்து கிழக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பாங்க. இது வந்து ஓவராலாக நான் சொல்கிறது 1-2 மாறுபடும். ஒரு சில நாடுகள் ஆதரவு தெரிவிக்கலாம், ஒரு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இப்போ நீங்கள் 1948 இஸ்ரேல் உருவானதுலேருந்து நம்ம அந்த கணக்கு வச்சுக்கணும். அப்போவே பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் 7 நாடுகள் அவங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்பத்துலேருந்தே மத்திய கிழக்கு நாடுகள் அதுக்கு எதிராக தான். 1967 ஒரு யுத்தம் நடந்துச்சு, 6 நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தம் வந்து நடந்தது வந்து இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளுக்கும். ஆனால் அது முடியும் போது இஸ்ரேல் தளபதி சொன்னது என்னென்னா, எங்களுக்கு அடுத்த யுத்தம் ரஷ்யாவோடு கொடுனார். ஏன்னா இவங்களுக்கு அத்தனை ஆதரவு மொத்தமே ரஷ்யா கொடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்போவே சீனா, ரஷ்யா, இந்தியாவில் கூட இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு கொள்கை தான், வெளியுறவு கொள்கை அப்படி இருந்தது. இப்போ ஒரு 15 வருஷமாக அந்த எதிர்ப்பு கொள்கை மாறி சமாதான நிலை இருக்கு. ஆனால் நேரடியாக எதிர்ப்பு கொள்கை தான் இருந்துச்சு. பாலஸ்தீன ஆதரவு கொள்கை தான் நமக்கு எப்பவுமே. அப்படி இருக்கும்பொழுது இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு வந்து எப்பவுமே எல்லா பக்கமும் இருக்கும். ஆனால் மேற்கத்திய நாடுகள் சைடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு இருக்கும். இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ், முஸ்லீம் கண்ட்ரிஸ் அல்லது கம்யூனிசம் இப்படியெல்லாம் பிரிப்பாங்க. ஆனால் கிறிஸ்டியன் நாடுகள்லேயே பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான நாடுகள் இருக்கு, நிறைய நாடுகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஏன் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காங்கிற ஒரு பெரிய பிம்பம் அது வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இங்கிலாந்து நடுவில் இங்கிலாந்து எதிர்ப்பாக மாறிடுச்சு அவங்களுக்கு. அது அவங்க வந்து 1948 அப்புறமே அவங்களுக்கு எதிர்ப்பாக மாற தொடங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பல நாடுகள். ஆனால் யுத்தம் வரும்போது ஆதரவு தெரிவிப்பாங்க, அது வேற. இப்படி இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இஸ்ரேலுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் நாடுகள்லேயே அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெஞ்சமின் நேத்தன்யாஹுவுக்கு வந்து உச்சநீதி, அதாவது வேர்ல்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, உலக இது கோர்ட், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஞ்சமின் நேத்தன்யாஹுவுக்கு வந்து பிடிவாரண்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கிரிமினல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜெனோசைடுக்காக. அதில் வந்து அந்த இது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இது விளாடிமிர் புதினுக்கும் இருக்குது, விளாடிமிர் புதினுக்கு இருக்குது, இவருக்கு இருக்குது, பல நாட்டு தலைவர்களுக்கு அது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த இதில் இருக்காங்களோ, உலக வங்கியோடைய ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்களோ, அந்த நாட்டுக்கெல்லாம் பெஞ்சமின் நேத்தன்யாஹு போக மாட்டார். போனால் அரெஸ்ட் பண்ணிடுவார். இப்போ மற்ற நாடுகளுக்கு அவர் போவார். அப்போது அந்த நாடுகள் எல்லாமே அவருக்கு எதிர்ப்பான நாடுகள்னு அர்த்தம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யுத்தத்துக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு வெளியரங்கமாக ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, ஈரானை வந்து தாக்குவதற்கு, அமெரிக்கா தாக்குவதற்கு காரணமே இஸ்ரேல் தான் அப்படிங்கிறதான. இப்போ கூட இந்த டீல் போச்சு இல்லையா, 3வது கடைசியாக சுவிட்சர்லாண்டை டீல் பண்ண போகிறோம். அந்த டீல் ஏன் நடக்கலை அப்படின்றதுக்கு ஈரானுடைய தரப்பில் சொல்லப்பட்டதான வாதம் என்னென்னா, அமெரிக்கா ரெடியாக தான் இருந்தது, இஸ்ரேல் தான் உள்ள வந்து இது பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை இது நீங்கள் பிப்ளிக்கலி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவின் வருகைக்கு பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு இஸ்ரேலிய எதிர்ப்பு கொள்கை உலகளாவிய உண்டாகணும். ஆமாம்,
அப்போதான் அவங்களுக்கு மகா உபத்திரவ காலம்னு ஒன்று வரும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை நான் பார்க்குறேன். உலகளாவிய இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு மீடியாவிலேருந்து அரசாங்கங்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு எதிர்ப்பாக மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில நாடுகள் ஆதரவாக இருக்குது. இப்போ சொல்கிறேன், யுத்தம்னு ஆரம்பித்தா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்துடும். ஆனால் கொள்கை அடிப்படையில் பார்த்தா இஸ்ரேலுக்கு எதிராக மாறிட்டு இருக்கு. நம்ம நேற்று வரை நம்ம இதில் கூட சொல்லியிருந்தோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 3 பேர் இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்காங்க. ஓகே, ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஆமாம், அவங்க வந்து ஜெனோசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கையானது அதிகமாகிட்டே போகுது. இது வந்து எதுக்கான அடையாளம்னா, இஸ்ரேல் வந்து ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளே போக போகுது. ஓகே, மகா பெரிய உபத்திரவத்துக்குள்ளே போக போகுது. நீங்கள் ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி வந்து அவங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இஸ்ரேலை சிதறடிக்க பண்ண போகிற ஆள் அந்த ஆளாக தான் இருப்பார். இஸ்ரேல் இது முடிஞ்சிடும், இனி இஸ்ரேல் இருக்காதுன்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த இடத்துக்கு இஸ்ரேல் வரும்போது தான் இஸ்ரேலின் பகிரங்க வருகைன்னு இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்போ அந்த இஸ்ரேலுடையதான உலகளாவிய எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. ஓகே பிரதர், அநேக பேர் அநேக கருத்துக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அநேக தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இஸ்ரேல் ஒரு காரணமாக இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தீவிரவாதிகள் அழிக்கிறது எல்லா நாட்டுடையதான வேலை தானே. ஓகே, எந்த நாட்டு தீவிரவாதி இருக்கட்டும்னு சொல்லணும். அப்படி தீவிரவாதிகள் ஆதரவு கொடுக்குற நாடுகள் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அந்த தீவிரவாதிகளோடு எதிர்த்து போராடுறதுக்கு தைரியம் உள்ள நாடுகள் ரொம்ப கம்மி. ஐஎஸ் எல்லாம் எதிர்க்கிறதுக்கே அவங்க யாருமே தயாராகவே இல்லை அந்த 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 காலகட்டத்தில். ஆனால் அப்பொழுது வந்து அமெரிக்கா தான் அதில் இறங்கி ஐஎஸ்ஐஎஸ்க்கு அகேன்ஸ்ட் அவங்க இது பண்ணாங்க, நிறைய செஞ்சாங்க. ஸோ இஸ்ரேலுடைய யுக்திகள், இஸ்ரேலுடையதான இப்போ இஸ்ரேல் வந்து அதோடைய மொசாட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சிஏக்கு அப்புறம் மொசாட் தான் உலகளாவே சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கருத்தை வந்து சிஏவே மொசாட்டை நம்பி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சிஏயோட இன்டெலிஜென்ஸே மொசாட்டோட இன்டெலிஜென்ஸை நம்பி தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சிஏக்குள்ளே இருக்கிறது பாதி பேர் மொசாட்டோட ஆட்கள் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போது அவங்களுடையதான அந்த உளவுத்துறையோடையதான இது டாப் நம்பர் 1 அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கங்களை அழிக்கிறதோ எதையோ பண்ணுறதோ வந்து பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, அவங்கள வச்சு பண்ண முடியும். அதனால் இவங்களுடையதான உதவிகளை வந்து எல்லா நாடுகளுமே கேட்கும். இந்தியா உட்பட கேட்டிருக்கு, இந்தியா கூட கேட்டிருக்கு இதை ஒழிக்கிறதுக்கான தீவிரவாத இயக்கங்கள் மட்டுமல்ல, பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக வெளியேறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய டெக்னாலஜிஸும் அவங்களுடைய உளவுத்துறையும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஓகே பிரதர்,